Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஒரு 2-3 டேஸாகவே ORP3 அதை பற்றின டேபிள்ஸ் அதை பற்றின பிடிஎஃப்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது யாருக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் என்ன எதை பற்றினது யாருக்கு எலிஜிபிள் ORP3 அதை பற்றின முழு வீடியோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸர்வீஸ்மென் ஆர்மி குரூப்ஸ் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த விஷயம் உங்களோட முடிஞ்சிடாது, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் இது போய் சேரும். நாங்கள் தமிழில் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் நியூஸ் போடுறதுக்கான காரணமே இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இது வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஹிந்தியில் போடாமல் தமிழில் போடுறதுக்கான நோக்கம். சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்கீம் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய அவங்க வந்து செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீம்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து 1 ரேங்க் 1 பென்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் கோர்ட் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ORP1 ORP2 இப்போ ORP3 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பொலிட்டிக்கல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற டேபிள் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா வந்திருக்கு. 121 டேபிள் கிட்டத்தட்ட. அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேஜுக்கு மேலே இருக்கும். அது பார்க்க தெரிஞ்சவங்க நீங்கள் பாருங்கள். டேபிள் நம்பர் 7ல் நம்மளுக்கு அந்த டேபிள் நம்பர் இருக்குது, நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக முதல்ல வந்து இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு, ஏன்னா அது தெரியாமலே ரொம்ப பேர் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 1970, 80, 90 பென்ஷன் வந்தவங்களுக்கும் 2010, 2015 பென்ஷன் வந்தவங்களுக்கும் ஒரே ரேங்கில் இருந்திருப்பாங்க. அதாவது 1980 ஒரு சார் வந்து நாயக்கில் வெளியே வந்திருக்காரு அப்படின்னா, அவர் 22 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காருன்னா அவர் இன்னைக்கு வாங்கக்கூடிய பென்ஷனும் 2010 ஒரு சார் வெளியே வந்திருக்காங்க அதே நாயக்கில் அதே 22 வருஷம் சர்வீஸ் பண்ணி 2 பேரோட பென்ஷனையும் இன்னைக்கு வாங்குற மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த 1 ரேங்க் 1 பென்ஷனுங்கிறது கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறதால தான் இது வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் OROP அப்படின்னு சொல்லி வச்சாங்க, 1 ரேங்க் 1 பென்ஷன். அதில் நேம்லேயே அந்த மீனிங் இருக்கும். ஒரே சர்வீஸ் பண்ணிட்டு வந்த 2 பேரோட பென்ஷனையும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த ரேட்டை வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறதா அதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ORP1 வந்து 1 ஜூலை 2014 வந்துச்சு. அதுக்கடுத்து ORP2 வந்து 1 ஜூலை 2019 அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி ORP3 இப்போ வந்து 1 ஜூலை 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 5 இயர்ஸில் அந்த டேபிள் ரிலீஸ் பண்ணுவோம். பழைய பென்ஷனருக்கும் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த பென்ஷனருக்கும் 2 பேரோட அந்த பென்ஷன் பேசிக் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இதுதான் இந்த இது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எந்த டியூரேஷனில் பென்ஷன் வந்தீங்களோ அந்த டியூரேஷன்லேருந்து அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த OROP ரிவைஸ் ஆயிருக்கா இல்லையா, எனக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதா இல்லையான்னு அந்த டேபிள் அவங்க போட்டிருக்காங்க. அந்த டேபிளில் நீங்கள் பார்த்து அந்த மினிமம் பென்ஷன் எனக்கு கிடைக்குதா, அந்த மினிமம் அந்த பேசிக் அவங்க நிர்ணயிச்சிருக்கிற அந்த பேசிக் கிடைக்குதா இல்லை அதை விட கம்மியாக கிடைக்குதா நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். சரியா? இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். யாருக்கு எது கூடியிருக்கு, யாருக்கு குறைஞ்சிருக்கு, என்ன ஏது அப்படின்னு. அடுத்து வந்து இது யாருக்கு சார் கிடைக்கும், இப்போ இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கிளியர் இல்லை சார் அப்படின்றாங்க. சார் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். 1 ஜூலை 2014 முன்னாடி யார் வந்திருந்தாலும் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 1 ஜூலை 2014, சரியா? 2014 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே OROPக்கு எலிஜிபிள் தான். சரியா? அது ப்ரீமெச்சூராக இருக்கட்டும், மெடிக்கல் கிரவுண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது எலிஜிபிள் தான். ஆனால் 1 ஜூலை 2014 அப்புறமேலு நீங்கள் பென்ஷன் வந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் போடுறேன்,
உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கை எடுத்து பாருங்கள். ரீசன் ஆஃப் டிஸ்சார்ஜில் இந்த வந்துருச்சு, இந்த செக்ஷன் ஆர்மி ஆக்ட் செக்ஷன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த செக்ஷன் வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த செக்ஷன் படி நீங்கள் வந்து இந்த ஓஆர்ஓபிக்குள்ளே வரமாட்டீங்க. அதாவது உங்களுக்கு இந்த ஓஆர்ஓபி பொருந்தாது. சரியா, ப்ரீமெச்சூர் வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ரீசனுக்காக வந்தவங்களாக இருக்கட்டும், இந்த ஆர்மி ஆக்ட் போட்டு நீங்கள் பென்ஷன் வந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓஆர்ஓபிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வேறு வேலையை பார்க்க போயிடலாம். சரியா சார், உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யார் ஃபுல் சர்வீஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஓஆர்ஓபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா, இதை வந்து மாற்றுறது வைக்கிறது அது அரசியல், அது வந்து பொலிட்டிக்கல், அது போட்டு அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இதுதான். ஏன்னா திரும்ப ப்ரீமெச்சூரில் வந்தவங்க சார் நான் வந்து ஹவுல்தார் ஆனால் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன், என்னையாவது கூட அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக தான் அதை கிளாரிட்டி பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ரேங்கோட ஃபுல்ஃபில் நீங்கள் பண்ணிட்டு வரல, கலர் சர்வீஸ் பண்ணிட்டு வரலன்னா நீங்கள் இந்த பக்கம் வரவே வராதீங்க, உங்களுக்கு இது கிடைக்காது. சரியா சார். அடுத்து வந்து எவ்வளோ சார் இப்போ இந்த ஓஆர்ஓபி 3ல கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா டேபிள் நம்பர் 7ல் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது ஒவ்வொரு குரூப் தனி வாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். எக்ஸ் குரூப், ஒய் குரூப், ஜெட் குரூப்னு இருக்குது. இப்போ ஒரு ஜவான் ஜிடி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒய் குரூப்பில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிப்பாய் ஒரு 17 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி வந்து அவங்க சிப்பாய் ரேங்க்லேருந்து வந்திருந்தாங்க, பென்ஷன் வந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா 1/7/2024 இந்த ஓஆர்ஓபி 3 லாகு ஆகும். அந்த டேட்டில் அவங்களுக்கு என்ன பேசிக் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,463 ரூபாய். சரியா, இதுதான் ஒரு சிப்பாய் 17 வருஷம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்கிறது. இப்போ அதே மாதிரி ஒரு நாயக் வந்து 22 வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 23,569 ரூபாய். சரியா சார், இது வந்து அந்த மினிமம், அதாவது இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது. இப்போ இதை விட உங்களுக்கு கூடுதலாக கிடச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதை விட குறைஞ்சி கிடச்சிச்சுன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து இந்த டேபிளுக்கு அப்புறம் இனிமேல் வரக்கூடிய பென்ஷனில் அவங்க மாற்றி ரிவைஸ் பண்ணி இந்த பென்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த வேரியேஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு அரியராக அவங்க கொடுப்பாங்க. எப்படி தான் சார் அரியர் ஜென்ரேட் ஆகும்? சரியா, இதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. கிடைக்குதா கிடைக்கலையா, எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற அரியர் உங்களுக்கு அவங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக் ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது பிசிடிசி வெப்சைட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ அரியர் வரணும், என்ன வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் ஒன்றும் எங்கேயும் அலைய தேவையில்லை, என்ன கம்ப்ளைண்ட்டும் பண்ண தேவையில்லை. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இல்லை தப்பாக கிடைச்சிருக்கோ இல்லை உங்களுக்கு தெரியுதோ அவங்க மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் லெட்டர் எழுதி மற்ற விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நடக்காது. மேக்ஸிமம் அவங்க 95% மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏன்னா பழைய இதிலிருந்து மாறும்போது டேட்டாபேஸ் இப்போ ஸ்பார்ஸ் எல்லாருக்கும் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒருத்தர் 2 பேருக்கு தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இது செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஆல் பென்ஷனருக்கு தான், எல்லாருக்குமே ஃபேமிலி பென்ஷனருக்கும் இது எலிஜிபிள் தான். அவங்களுக்கும் இந்த இது இருக்குது, உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அவங்க வீட்டுக்காரர் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷனோட அந்த இது அதை செக் பண்ணி டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கா, அதாவது இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த ஓஆர்ஓபி 3ல சொல்லியிருக்க அந்த பேசிக் உங்களுக்கு வந்து அதை கம்மியாக இருக்கா கூட இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இந்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க, கூட இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த ஓஆர்ஓபியோட மெயின் கான்செப்ட். இது ரொம்ப பேர் புரியாமையே இருக்காங்க. ஏன் இது கொண்டு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க, இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது எப்படி போய் வாங்குறது, யார்கிட்ட சொல்கிறது, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஸ்பாட்ஸில் பண்ணுறதா இல்லை சிபி கிராமில் பண்ணுறதா இல்லை ரெக்கார்ட் ஆஃபீஸ்களா சோல்டர் போர்டு கேட்குறதா, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேயே இது இருக்குது. இதை பற்றி நான் அடுத்து இன்னொரு டீட்டெயில் வீடியோ, இது அதாவது இது எப்படி செய்கிறது, இப்போ வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா இது எப்படி வர வைக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்பாட்ஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இன்னமும் ஒரு சில பேர் வந்து பேங்க்கில் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அதாவது சிபிசியில் தான் இன்னமும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது கிடைக்கல சார், எனக்கு ஓஆர்ஓபி 2 கிடைக்கல சார், அந்த மாதிரிலாம் நிறைய அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன் நம்ம விஷ்ணு சார் தமிழ் சானிக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவங்க நிறையா கமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ என்னதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம குரூப்லேயும் சொல்லியிருக்காங்க. சரியா, இதை வந்து எப்படி இதை சரி பண்ணுறது, ஏன்னா வந்து விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும், அதுக்கப்புறம் வாங்குறது கஷ்டம். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் இந்த ஓஆர்ஓபி டேபிள், உங்களுக்கான டேபிளை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்து உங்கள் ஃபைலில் வச்சுக்கோங்க, நல்லது தான் அது.
கலர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும், இது யாருக்கு எலிஜிபிளோ அவங்க மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்போது இது கூடுதா குறையுதா என்ன ஏது, அரியர் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும், 1/7/2024 இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த புது OROP 3யோட யார் யாருக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் வச்சுட்டு அதோட அரியர்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ESM தம்பிஸ் வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் கமெண்ட் அனுப்பணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் செய்யலாம். கால் பண்ண வேணாம், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஸியாக இருப்போம், கால் எடுக்க முடியாது. அதனால் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.